தோழா தோழா தோள் கொடு கொஞ்சம் சாஞ்சுக்கணும், நட்பை பத்தி நாமும் பேசி தீர்த்துக்கணும். ஏலேல கோயிலே ரெக்கார்டிங் கூப்பிட்டானிக்கு எனக்கு ஜுரம். அமலா எனக்கு ஜூனியர், 2 வருஷம் ஜூனியர். உங்களோட ஜூனியர்? ஓகே. ஆமா. சுகன்யா. சின்னவ வந்து அஞ்சலி சிவராமன். ஆக்சுவலி ஒரு தமிழ் ஃபிலிம்ல ஆக்ட் பண்ணிருக்கா, பேட் கேர்ள். எகிரி குதித்தேன் வானம் இடித்தது, பாதங்கள் இரண்டும் பறவையானது. அனார்கலி அனார்கலி. நான் நினைச்சேன் அந்த சாங் எனக்கு கிடைக்காதது போயிடும். ரேமான் சார் இந்த மாதிரி உங்ககிட்ட பேசணும்னு சொல்லுவாங்க மேடம், உங்களோட நம்பரும் இதுவும் கொடுங்க அப்படின்ட்டு. பேர் பாடுறாங்க, வை ஷுட் யூ திங்க் இல்லையா, ஏன் கூப்பிடணும்? என்னோட கிளாஸ்மேட் தரணி, தில் தூள் கில்லி குருவி. ஆமா. சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ்பால், பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படம் இல்லாதது. தமிழ்பால், நன்மை முழுமை. நான் கேட்டிருக்கேன் தரணி கிட்ட, நிறைய வாட்டி கேட்டிருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கேன், பட் அவன் தரல. ஏன் ரம்னி எனக்கு சான்ஸ் கொடுக்கல இப்ப கேக்குறீங்களா? உங்களுடைய ஒரு அட்ராக்ஷன், உங்களுக்கு உங்களோட ஐஸ் மிகப்பெரிய அட்ராக்ஷன். உங்களோட மகள்களுக்கும் அது இருக்கு இல்லையா? அது ஆமா, 2 பேருக்குமே இருக்கு சேம். நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க அத்தினி ஸ்திதி சாங் வந்து நான் வந்து ஒரு சக்கலக்க பேபி மாதிரி அப்படியே ஒரு பெப்பியான நம்பர் எதிர்பார்த்தேன். ரொம்ப டஃப்பான சாங் கொடுத்தாரு ரஹ்மான் சார்னு. பட் நீங்க எதிர்பார்த்த ஒரு சாங் தான் வந்து நெருப்பு கூத்தடிக்குது. அந்த மாதிரி ஒரு துள்ளலான ஒரு மியூசிக். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடினேன். அண்ட் யுவன் அவரை விட ரொம்ப சின்ன வயசு அந்த டைம்ல இருக்கும்போது எப்படி இருந்துச்சு? ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும், ரொம்பவே ரிலாக்ஸ்ட். அண்ட் கார்த்திக் ராஜா சார், தேங்க்ஸ் டு கார்த்திக் ராஜா சார், ஒரு இளையராஜா சாரோட ஒரு ரெக்கார்டிங் எனக்கு அட்டென்ட் பண்ண முடிஞ்சது. அவர் என்ன கூட்டிட்டு போய் நான் சொன்னேன், சார் எனக்கு ஒரு ரெக்கார்டிங் பார்க்கணும். சரி நானும் வாசிக்கிறேன் அன்னைக்கு, நீங்க வேணா வாங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ அன்னைக்கு அங்க போய் உள்ள போய் உட்காந்து எனக்கு ரெக்கார்டிங் பார்க்க முடிஞ்சது. ஏதாவது என்ன படம் ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இல்லைங்க, எந்த படம்னு எல்லாம் ஞாபகம் இல்லை. கார்த்திக் ராஜா சார் வாசிச்சாரு கீபோர்ட். அண்ட் இளையராஜா சார் எனக்கு பால் வாங்கி கொடுத்தாரு. பால் சாப்பிடியாமா? அவருடைய 2 மகன்கள் கிட்டயுமே பாடிட்டீங்க. யுவன் சாரோட ஒரு 4-5 பாட்டு பாடிருக்கீங்க, கார்த்திக் ராஜா சாருக்கும் பாடிருக்கீங்க. ராஜா சாருக்கு அவருக்கு பாடுறதுக்கான வாய்ப்பு ஏதாவது வந்து அப்படி? இல்லைங்க. ட்ரை பண்ணீங்களா ஏதாவது? ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ட்ரை பண்ணேன், நிறைய வருஷத்துக்கு முன்னால ட்ரை பண்ணேன், 88ல. அப்போ அந்த டைம்ல எனக்கு அந்த ரெக்கார்டிங் பாட முடியல, பிகாஸ் எனக்கு ஜுரம் வந்துடுது. பட் ஆனா போனீங்க, ஸ்டுடியோ போனீங்க. This was in 88. வா, என்ன பாட்டு அதாவது? நான் போய் சார் என்னோட வாய்ஸ் கேட்டு ரெக்கார்டிங் கூப்பிட்டாரு. அதாவது ஓகே சொல்லி அப்புறமா அந்த ரெக்கார்டிங் கூப்பிட்டாரு. அது ரெக்கார்டிங் கூப்பிட்டானிக்கு எனக்கு ஜுரம். அச்சச்சோ, பாட முடியல. அது நீங்க ரொம்ப உடம்பே சரியில்லாம படுத்துட்டேன். அவ்வளவு மோசமா இருந்தது, தொண்டையெல்லாம் இது பண்ணி. அப்படின்னா நீங்க பாடின முதல் ஃபிலிம் சாங் அதுதான். ஐ மீன் பாடுறதா இருந்திருந்தா அதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும் தமிழ்ல. அப்படின்னா ரொம்ப பேட் லக். அதுக்கப்புறம் எனக்கு சார் கூட சான்ஸ் கிடைக்கும். பட் நீங்க அந்த இன்சிடென்ட் ஞாபகப்படுத்துறீங்க அவர்கிட்ட? நீங்க அந்த ரெக்கார்டிங் போய் உங்ககிட்ட பால் சாப்பிடுறியாமான்னு கேட்டாரே, நீங்க சொல்லலையா? நீங்க அப்ப இல்ல ஏன் பயம் இருந்துச்சு? பயம் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. இல்ல அவங்க 2 சன்ஸ் கிட்டயும் சொன்னீங்களா எப்பயாவது? ஆல்ரெடி அப்பாவுக்கு வந்து நான் இப்படி ஒரு வாய்ப்பு வந்தது, பட் நான் அப்ப பாடல. அதை பத்தி எல்லாம் ஒன்னும் பேசல. யுவன் பத்தி சொல்லும் போது அவரோட சாங்ஸ்ல தொடர்ந்து அவர் உங்களுக்கு அந்த மாதிரி பெப்பி நம்பர்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காருல. இப்ப புதிய கீதையில வசியக்காரி ஆகட்டும், கலர் ஒரு வித்தியாசமான கலர் ஒரு வித்தியாசமான சாங். அதுவும் அது நான் கேட்டு வாங்கினேன், அது கொடுத்துட்டாரு. பொம்மலாட்டம் அதுவுமே அந்த மாதிரி, அதுவுமே அதே மாதிரி தான். ஆமா ஆமா ஆமா. அண்ட் இந்த பக்கம் ரஹ்மான் சாருக்குமே தொடர்ந்து இப்ப பாய்ஸ் நம்ம சொன்னோம். ரஹ்மான் சாருக்கு நான் பாடினது வந்து ஈச் சாங் இஸ் டிஃபரெண்ட். ஒரு டிஃபரெண்ட் சாங். எனக்கு 20 உனக்கு 18ல அசத்ரா வந்து கொஞ்சம் பெப்பி சாங். அனார்கலி ஒரு வித்தியாசமான சாங். ஆமா, அனார்கலி such a beautiful song. சில வரிகள் அந்த சாங் வச்சுக்குவோம். அனார்கலி அனார்கலி ஆகாயம் நீ பூலோகம் நீ, சிரிப்பும் அழுகையும் சேரும் புள்ளியில் என்னை தொலைத்தேன், இசையும் கவிதையும் சேரும் புள்ளி கண்டுபிடித்தேன், கடல் காற்று நீ நான் தாவரம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் அகைன் ரஹ்மான் சார் உங்களுக்கு கொடுத்தது இல்லையா?
அண்ட் சொன்ன மாதிரி கோ சிங்கர் நிறைய கார்த்திக் சார் தான் நிறைய சாங்ஸ் அவங்கள்ட்ட பாடியிருக்கிறாரு. அது ஒரு கோயின்சிடன்ஸ் நினைக்கிறேன். நான் வேற ஐ கான்ட் திங்க் ஆஃப் எனி அதர் ரீசன். நல்லா ஞாபகம் இருக்கு அந்த சாங்ஸ் பாடும்போது உடம்பு சரியா இருக்குல்ல, எனக்கு நிக்க முடியல, எனக்கு அவ்வளோ மோசமா இருந்தது என்னோட கண்டிஷன். பட் வெயிட் பண்ணி ஸ்டாப் பண்ணி எடுத்தாரு. பிகாஸ் எனக்கு நிக்க கூட முடியல அன்னைக்கு, அவ்வளோ மோசமா இருந்தது என் ஹெல்த். ஐ வாஸ் வெரி சிக். பட் அந்த சாங் வெளியில வந்தபோது ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். நான் நினைச்சேன் அந்த சாங் எனக்கு கிடைக்காது, அது போயிடும். இன்ஃபேக்ட் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் நோயல் சார் கிட்ட சொன்னேன், சார் இன்னைக்கு எனக்கு உடம்பே சரியில்லை சார், நான் அப்புறமா வந்து மறுபடியும் பாடி கொடுக்கட்டுமா? இல்லைம்மா அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் அவசியம் இல்லை, யூ கோ அப்படின்னாரு. ஏன்னா கேம் பேக் ஹோம், எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது, ஐயோ இந்த சாங் எனக்கு கிடைக்காது போல் இருக்கு, பிகாஸ் ஐ வாஸ் நாட் வெல் அப்படின்னு. பட் வாய்ஸ் வாஸ் ஃபைன், வாய்ஸுக்கு ஒன்றும் இருக்குல்ல, பட் ஹெல்த் வாஸ் நாட் ஓகே. ஸ்டமக் வாஸ் அப்செட், உடம்பு சரி இருக்குல்ல. டிராவல் பண்ணி போனேன் இல்லையா கோயம்புத்தூர்ல இருந்து, ஐ வெண்ட் ஆல் த வே, ட்ரெயின்ல தான் போவேன் நான். ஸோ நீங்க எப்பவுமே உங்களோட இந்த ரெக்கார்டிங்ஸ் அப்பெல்லாம் வந்து கோயம்புத்தூர்ல சூலூர்ல இருந்து ஆமா, எனக்கு வீட்ல லேண்ட்லைன்ல தான் ஃபோன் பண்ணி சொல்லுவாரு. கேட்டுட்டு அப்புறம் இங்க இருந்து கிளம்பி ஓவர் நைட் கிளம்பி ட்ரெயின்ல போறது. எல்லா சாங்ஸும் அப்படி பண்ணதானா? உங்களுக்கு சென்னையில இருக்கும் பிகாஸ் குழந்தைங்க இருந்ததுனால வந்து நீங்க சென்னையில எனக்கு ஒரு நம்பர் இருந்தது, அதாவது எங்க மாமியார் வீட்ல நம்பர் இருந்தது. சில சமயம் அங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இல்லாட்டி இங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அப்படி இருந்தா கூட நீங்க சென்னையில தங்கி இருந்து பாடினதெல்லாம் இல்ல, வந்து பாடி வந்து தங்குவேன் அன்னைக்கு ராத்திரி, நான் தங்குவேன். சாங்காக வந்து ஸ்டே பண்ணிட்டு போறது தானே. சின்ன குழந்தைங்க, எனக்கு நர்சரியில படிக்கிற குழந்தை, சோ அதுக்கு ஸ்கூலுக்கு போனோம். கரெக்ட். சோ அதனால எப்பவுமே அப்படி கோயம்புத்தூர்ல டைம் மேட் கூட இருக்குல்ல அந்த டைம்ல, நீங்க தான் ஃபுல்லா மேனேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க. நானே தான் மேனேஜ் பண்ணுவேன், என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார், சோ மேனேஜ் பண்ணுவேன். இப்போ பாய்ஸ்ல வந்து எகிரி குதித்தேன் லவ்லி சாங், அது மிகப்பெரிய ஹிட். அது அதுல லாஸ்ட், அதாவது வந்து நிறைய சாங்கே ரொம்ப அழகான சாங், பட் எண்ட்ல நீங்க அந்த சில விஷயம் பண்ணிருப்பீங்க, ஒரு சிரிப்பெல்லாம் வச்சு, அப்படிதான் உங்களோட சிரிப்புல தான் அந்த பாட்டே முடிஞ்சிருக்கும். அது கண்டிப்பா நீங்க பாடணும், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது சொல்லலாமா? எகிரி குதித்தேன் தனனனனனன சூப்பர். சிரிக்க சொல்லல, அவர் வந்து எப்படின்னா டூ சம்திங் அப்படின்னாரு. ஸோ அப்ப நான் இந்த மாதிரி செஞ்சு சிரிச்சேன்னா சார் என்ன டீஸ் பண்ணாரு, ஓ இது யார், இது எஸ்பிபியா அப்படின்னு டீஸ் பண்ணாருன்னு சொன்னார் அந்த மாதிரி. அண்ட் ஜோதிகா மேம்க்குமே நீங்க கொஞ்சம் உங்களுக்கு பாண்டதில்ல இல்லையா? ஸ்டார் ஆகட்டும், தெனாலி ஆகட்டும், அவங்களுக்கு டும் 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 ஆகட்டும். அண்ட் இன்னொரு ஒரு சிங் கூட இருக்கு, தனுஷரோட முதல் படம் துளுவலுமே அதுல பாடிருக்கீங்க. ஆமாங்க. இப்ப இந்த படம் கண்கள் பிரியாமணி, ஜெனிலியா அவங்களுக்கு பாய்ஸ். நிறைய பேரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல வந்து உங்களுடைய குரல் இருந்திருக்கு. அது ஒரு ஃபார்ச்சுனேட்டான விஷயம். அந்த மாதிரி அவங்களும் அதுக்கப்புறம் நல்லா ஷைனா இருக்காங்க இண்டஸ்ட்ரியில கூட. இப்ப அந்த ஒரு 4 இயர்ஸ்ல நீங்க தொடர்ந்து நீங்க இப்ப இந்த கம்போசர்ஸ்க்கு எல்லாம் பாட்டு பாடிட்டு, ஐ திங்க் தேவா சார் கூட நீங்க பாடிருக்கீங்க அந்த டைம்ல இல்லையா? தேவா சார் கூட பாடிருக்கீங்க. திடீர்னு பார்த்தா நீங்க அப்புறம் உங்களை பார்க்கவே இல்லை நாங்க. அதாவது உங்களோட வாய்ஸ் காரணம் இதுதான் இருக்கலாம், பிகாஸ் எங்களுக்கு போஸ்டிங் ஆயிடுத்து, அங்கேருந்து வேற ஊருக்கு போயாச்சு. எங்க ஷிஃப்ட் ஆனீங்க? அலகாபாத், அதுக்கப்புறம் பெங்களூர், அந்த மாதிரி. சோ அதனால கம்ப்ளீட்டா அப்படியே நீங்க இங்க பாடுறதே விட்டுட்டீங்க. இன்ஃபேக்ட் நாங்க தாம்பரத்துல கூட இருந்தோம் ரொம்ப முன்னாடி. அந்த டைம்ல எனக்கு டச் இருக்குல்ல, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி யாருமே டச் இருக்குல்ல. மிஸ் பண்ணிருப்பீங்க டெஃபினட்டா வந்து பாடுறத. ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப அந்த டைம்ல ரொம்ப சங்கடமா இருந்தது. அதுக்கப்புறம் அது போயிடுது, மீன்ஸ் பிகாஸ் லைஃப் கோஸ் ஆன், நம்ம வேற ஏதாவது பண்ணிட்டு இருப்போம். பட் அப்படி ஏதாவது உங்களை இப்ப நீங்க அதுக்கப்புறமா வந்து மொபைல் போன்ஸ்லாம் வந்துருச்சு காலகட்டம் ஆஃப்டர் 2005-06லாம். பட் நீங்க அது நான் சொல்லி ஆகணும். ரொம்ப வருத்தமா தான் இருந்தது, ரஹ்மான் சாருக்கு டச் விட்டு போயிடுதே அப்படின்ட்டு. இல்லை 2011ல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 2011ல சார் வந்து பெங்களூர், ஐ திங்க் 2011 தான், பெங்களூர்ல ஒரு ஷோக்கு வந்தார். ஸோ when he came for the show எல்லாரையும் மீட் பண்ணேன். அன்னைக்கு ரஹ்மான் சார் கூட பேச முடியல, பிகாஸ் he was busy obviously. ஸோ சார் இப்படி வந்தார், how are you அப்படின்னு கேட்டார். ஃபைன் சார், ஸோ யூனோ எங்கே போயிட்டீங்க தெரியவே இல்லை அப்படின்னு. நான் இங்கே தான் இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னேன், அவ்வளோதான் சொன்னேன். அப்புறம் அவர் போயிட்டாரு, ஹி வெண்ட் ஆஃப். அன்னைக்கு நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் ஆல்ரெடி டிக்கெட் வாங்கியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் நோ டச், நத்திங், ஒன்றும் இல்லை, ரிஹர்சல் மட்டும் வந்து பார்த்துட்டு அவ்வளோதான். ஸோ நோ டச். அப்போ நான் வாஸ் ஜஸ்ட் திங்கிங் ஷோ ஸோ சேட் அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருந்தேன். நீ நம்ப மாட்டீங்க, ஐ காட் அ கால் ஃப்ரம் ஹிம் when his daughter got married. இப்போ ரீசெண்டா. ஸோ எனக்கு ஸ்டுடியோலேருந்து கால் வந்தது, ரஹ்மான் சார் இந்த மாதிரி உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க மேடம், உங்களோட நம்பரும் இதுவும் கொடுங்க அப்படின்ட்டு. இமெயில் ஐடி கொடுத்தேன்.
ஸோ எனக்கு ஒரு இமெயில் இன்விடேஷன் வந்தது கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்ட்டு. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி, ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். பிகாஸ் நம்ம நினைக்கிறோம் நம்மளை மறந்துட்டாங்க, யூனோ, யோசிக்க மாட்டாங்க நம்மளை பற்றி. யாருக்கு தெரியும் எத்தனை பேர் பாடுறாங்க, வை ஷுட் யூ திங்க், இல்லையா, ஏன் கூப்பிடணும். ஸோ அந்த 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 கல்யாணத்துக்கு எல்லா மியூசிஷியன்ஸும் இருந்தாங்க. எனக்கு பழைய மியூசிஷியன்ஸ் நிறைய பேரை நான் மீட் பண்ணேன் அன்னைக்கு. சிங்கர்ஸ் மட்டும் இல்லை, மியூசிஷியன்ஸ் கூட இருந்தாங்க. இட் வாஸ் ஸோ நைஸ். அந்த ஒரு ரொம்ப ஒரு இவ்வளோ கூட்டம் இருந்ததுன்னா கூட ஒரு இன்டிமேட் செட்டிங் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு. பிகாஸ் எல்லாமே தெரிஞ்ச மெமரிஸ் எல்லாமே நமக்கு மறுபடியும் அவங்கள பார்த்தது வரும். ஸோ எல்லாரையும் மீட் பண்ணேன். சுசிலாமா இருந்தாங்க. நீங்க மலையாளத்துல அதுக்கப்புறம் கூட பாடல் பாடிட்டு தான் இருந்தீங்க. நீங்க பாடிட்டு இருக்கீங்க? ஆமா, பாடிருக்கேன். ரியாலிட்டி ஷோஸ்ல இருந்திருக்கேன். அப்புறம் ஷோஸ் ஆங்கர் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் ஐ ஹவ் டன் டிவி சீரியல்ஸ்ல நான் நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன் ஆஸ் அன் ஆக்டர். சிங்கிங்க்கு வரும்போது இங்க தமிழ்ல நீங்க ஆக்டிவா பாடிட்டு இருக்கீங்கன்றது அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் திருப்பி மீட் பண்றீங்க. திருப்பியும் நீங்க ஏன் தமிழ்ல பாட மாட்டீங்க? எனக்கு பாடணும், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, பாடணும்னு ரொம்ப ஆசை. ஐ டோன்ட் ஹேவ் எனி நம்பர்ஸ், எனக்கு யாருக்கிட்டையும் கான்டாக்ட்ஸ் இல்லை. பட் ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு ஒர்க். எனக்கு மறுபடியும் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அண்ட் இப்போ எப்படின்னா செட்டில் ஆயிடுச்சு. எங்க பசங்க 2 பேரும் தே ஆர் ஒர்க்கிங். இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த மாதிரி பார்த்தா ஆஃப்கோர்ஸ் இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் இருக்காது. பட் ஒரு அளவுக்கு இப்போ குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு போகணும், இல்லாட்டி காலேஜ் போகணும், அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எதுவும் இல்லை. அவங்க எல்லாம் டிபெண்டன்ட் கிடையாது. இப்போ நம்ம கிடையாது. அவங்க 2 பேருமே இப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. என் பசங்க, அவங்களோட பேர் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். அதித்தி, பெரியவ அதித்தி. அதித்தி சிவராமன். அதித்தி ஃபில்ம் மேக்கர், ஷீ இஸ் அ ஃபில்ம் மேக்கர். ஆனா ஆக்டிங்கும் பண்ணுவா அண்ட் சிங்கிங்கும் பண்ணுவா. எல்லாமே பண்ணிட்டு இருக்கா, மாடலிங் பண்றா. பட் பிரைமர்லி அவ ஃபில்ம் மேக்கர், டைரக்ஷன் தான் அவ படிச்சிருக்கா. பிராக் ஃபிலிம் ஸ்கூல்ல படிச்சா, செக் ரிப்பப்ளிக். சின்னவ அஞ்சலி சிவராமன்ட்டு. அவ இப்போ ஆக்சுவலி ஒரு தமிழ் ஃபிலிம்ல ஆக்ட் பண்ணிருக்கா, பேட் கேர்ள் அப்படின்ற ஒரு ஃபிலிம். அந்த ட்ரெய்லர் வந்தபோது எல்லாருமே அது ரொம்ப பரவலாச்சு. ஆமா ஆமா. பட் ஐ எம் வெரி ஹாப்பி. ரொம்ப நல்லா பண்ணிருக்கா. அது ஆக்சுவலி டப்பிங் கூட அவளே பண்ணிருக்கா. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. வீட்டுக்கு வந்தபோது ஒரு விஷயம் நோட் பண்ணோம். நாங்க இங்க MS சுவாமிநாதன் சாருடைய போட்டோ நாங்க பார்த்தோம். அது அவர் எனக்கு தாத்தா ஆகணும். ஆக்சுவலி எங்க அம்மாவோட ஒண்ணு விட்டு சித்தப்பா. அவர் எங்க அம்மாவோட அப்பாவோட கசின் பிரதர். ஒரு மிகப்பெரிய லெகசி அந்த பக்கத்துல இருந்து. ஆமா. அண்ட் எங்க அப்பாவோட டீச்சர் குரு. அவர் எங்க அப்பா அவரோட ஸ்டூடெண்ட். எங்க அப்பாவும் சயின்டிஸ்ட், எங்க அம்மாவும் சயின்டிஸ்ட், 2 பேருமே சயின்டிஸ்ட். ஸோ அவங்க கூட நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு. எங்க அப்பாவும் ஒர்க் பண்ணிருக்காரு சுவாமிநாதன் சார் கூட. அவரோட ஸ்டூடெண்ட். அவர் ஜெனட்டிக்ஸ் அவர்தும் சப்ஜெக்ட். ஸோ அந்த மாதிரி எங்க அம்மாவும் சயின்டிஸ்ட், மியூசிஷியன் கூட. பட் ஷீ இஸ் ஆல்சோ சயின்டிஸ்ட். 2 பேருமே அப்பா அம்மா 2 பேருமே. நீங்க ஸ்கூல்ல இருந்து நீங்க வேற ஊர்ல படிச்சேன்னு சொன்னீங்க. பட் 11th 12th கலாக்ஷேத்ரால படிச்சேன்னு சொன்னீங்க. சோ அங்க இருந்து நிறைய பேர் சினிமாவுக்கு வந்தவங்களா இருக்காங்க. சோ உங்க பேட்ச்ல அப்படி யாராவது உங்க கூட படிச்சவங்க யாராவது இருக்காங்களா இண்டஸ்ட்ரியில? நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு சீனியரா இருந்தவங்க ஒருத்தர் ராகினி, அவங்களோட டாட்டர் என்னோட சீனியரா படிச்சாங்க. அண்ட் அதே மாதிரி அமலா எனக்கு ஜூனியரா படிச்சாங்க. 2 வருஷம் ஜூனியர். உங்களோட ஜூனியர்? ஓகே. ஆமா. சுகன்யா அவங்களும் எனக்கு ஜூனியரா படிச்சாங்க. அண்ட் சோபனாவையும் பார்த்திருக்கேன் நான். இவங்க ராகினி டாட்டர் கூட அவங்க கசின்ஸ் இல்லையா, அந்த மாதிரி நான் பார்த்திருக்கேன். அவங்க அங்க படிக்கலானா. அப்புறம் அதே மாதிரி என்னோட கிளாஸ்மேட் தரணி, தில் தூள் கில்லி குருவி. ஆமா, தரணி என்னோட கிளாஸ்மேட். ரமணியா தெரியும். ரமணியா தான் எனக்கு தெரியும். தரணின்னு சொல்லும்போது ஒரு ரமணின்னு தான் அவங்களுக்கு கூப்பிடுவோம். இப்போ we are in touch, we are very good friends. இப்போ எங்களுக்கு ஒரு கிளாஸ் குரூப் இருக்கு, ஒன்னு வாட்ஸ்அப் குரூப். so we are all in touch இப்போ. அண்ட் அவரோட வைஃப் கூட புனிதா, அவங்களும் என்னோட கிளாஸ்மேட் தான். அவங்க ரொம்ப சோபரா சைலண்டா சமத்தா இருப்பாங்க. ரமணி கொஞ்சம் நாட்டி, கொஞ்சம் என்ன சொல்றது தெரியுமா உங்களுக்கு? அப்பயே அவர் டைரக்டர் ஆவாருன்னு அந்த டைம்ல அதை பத்தி பேசிருக்காரு உங்களுக்கு? நோ சான்ஸ், ஒண்ணுமே தெரியாது. நாங்க ஆக்சுவலி ஆர்ட்ஸ் குரூப்ல நாங்க 5 பேர் இருந்தோம். அதுல ஒரு ஆளு நான், ஒன்னு ரமணி, அப்புறம் தரணி. ஓகே, மக்களுக்கு தரணி சாரி தரணி. அந்த மாதிரி 5 பேர் நாங்க ஆர்ட்ஸ் குரூப்ல நாங்க மட்டும்தான். புனிதா எல்லாம் வேற குரூப், காமர்ஸ் குரூப்ல இருந்தாங்க புனிதா. அந்த மாதிரி ஆக்சுவலி எங்களுக்கு கிளாஸஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ளூயிடா இருக்கும் கலாக்ஷேத்ரால, அந்த மாதிரி இருந்தது. ஸோ நாங்க எல்லாருமே ஒன்னா தான் இருப்போம் எப்பவுமே. ஸோ வேற வேற ஸ்ட்ரீம்ஸ் ஆனா கூட சில கிளாஸஸ் எல்லாம் ஒன்னா இருக்கும் அந்த மாதிரி. ஸோ யா, it was good fun. சொல்லும்போது நல்ல ஒரு ஃப்ரெண்டும் தெரியுது தரணி சார் உங்களுக்கு. அந்த டைம்ல இப்ப நீங்க தமிழ்ல பாட ஆரம்பிச்ச காலகட்டத்துல தான், அதுக்கு முன்னாடி எதிரும் புதிரும் படம் டைரக்ட் பண்ணியிருந்தாரு.
பட் அதுக்கப்புறமா தில் தூள் கில்லின் பேக் டு பேக் படங்கள் எல்லாமே பெரிய ஹிட். விஜய் சார் வச்சு பண்றாரு, விக்ரம் சார் வச்சு. நான் கேட்டிருக்கேன் தரணி கிட்ட நிறைய வாட்டி கேட்டிருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கேன், பட் அவன் தரல. ஏன்னு கேட்டிருக்கீங்களா? ஏன் கேட்கல? ஏன் ரம்னி எனக்கு சான்ஸ் கொடுக்கல இப்ப கேக்குறீங்களா? ரெண்டுமே கேட்டிருக்கீங்களா? பிகாஸ் உங்களுக்கு நடிக்கவும் பிடிக்கும்னு கேட்டிருக்கீங்க. ஐ மீன் நடிக்க இல்ல, அந்த டைம்ல நான் நடிக்கிற ஐடியால இருக்கல. ஆக்சுவலி பிடிக்கும், பட் அப்போ வந்து மியூசிக் தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன். பட் அஃப்கோர்ஸ் ஆக்டிங்கும் செய்வேன். இன்ஃபேக்ட் ஹி ஹிம்செல்ஃப் நோஸ் நான் ஆக்ட் பண்ணுவேன்னு. பட் ஏன் ரமணி இப்ப கேக்குறீங்க. அண்ட் உங்களுடைய ஒரு அட்ராக்ஷன், உங்களுக்கு உங்களோட ஐஸ் மிகப்பெரிய அட்ராக்ஷன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. சோ இத பத்தி அகைன் உங்களோட மகள்களுக்கும் அது இருக்கு இல்லையா? அது ஆமா, 2 பேருக்குமே இருக்கு சேம் கண்ணு. இத பத்தி அது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது, சத்தியமா தெரியாது. ஃபேமிலில இருக்க யாராவது? இல்லைங்க, எங்க தாத்தாவோட ஐஸ் கொஞ்சம் லைட்டா இருக்கும். 2 சைட்லயுமே 2 தாத்தாக்குமே ஐஸ் கொஞ்சம் லைட்டா இருக்கும். எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் ப்ரௌனிஷா இருக்கும். பட் இந்த கலர் யாருக்குமே நான் பார்த்தது இல்ல. தமிழ்ல தான் உங்களோட ஒரு ஃபுல் ஃபிளெஜ் இன்டர்வியூ நினைக்கிறேன், வீடியோ இன்டர்வியூ. ட்ரூத்ஃபுல்லி மறுபடியும் தமிழ் சினிமாவில் உங்களுடைய குரலும் சரி, நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க மலையாளத்துல, சீக்கிரமா தமிழ்லயும் உங்களுடைய பார்க்கணும். டெஃபினெட்லி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இந்த ஷோ பாக்குறவங்க எல்லாம் ப்ளீஸ், டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருக்காங்களா, ப்ளீஸ் எனக்கு கூப்பிடுங்க. டெஃபினெட்லி நான் வந்து ஆக்டிவா பாடிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்கு இன்னும் பாடுறது. டெஃபினெட்லி நான் ஷோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். டெஃபினெட்லி எங்கேயும் போல, இங்க தான் இருக்காங்க. இங்கே தான் இருக்கேன். ஆமா. தேங்க்யூ சோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ சோ மச். எல்லாருக்கும் நன்றி. சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படம் இல்லாதது. தமிழ் பால். நன்மை முழுமை.